வணக்கம். இன்றைக்கி ஹேமா சமையலறையில் பாசிப்பருப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பாசிப்பருப்பு உருண்டைக்கு நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். பேன் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை இப்போ நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக எல்லா பருப்பும் ஈவனாக செவந்து வந்துடும். இப்போது இதை நல்லா ஆற விட்டுடலாம். நான் இப்போது இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் போடுறேன். நான் இதை போட்டுட்டு இதை அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம சுகரை பவுட்ரு பண்ணிடலாம். நான் இப்போ இங்கே 3/4 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் சுகர் தான் எல்லோரும் போடுவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆனால் எப்போவுமே 1 டம்ளருக்கு 1 டம்ளர் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த சுகரை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பவுடராக நல்லா சுகரை பொடிச்சுக்கணும். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு வறுத்த பருப்பை அரைச்சிட்டு நல்லா சளிச்சுக்கலாம். இப்போது சுகரை பொடிச்சு போட்டாச்சு. இப்போ பருப்பை இந்த ஏலக்காய் கூட சேர்த்து போட்டு பொடிச்சிட்டு நல்லா சளிச்சிடலாம். நல்லா பொடிச்சிட்டேன் பருப்பை. இப்போ இதை நல்லா சளிச்சிடலாம். நல்லா சளிச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்கணும். நல்ல மாவு மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம பொடிச்ச சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சின்ன பேனை அடுப்பில் வச்சுட்டு ஆவின் நெய் எடுத்துருக்கேன். நான் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நான் இதில் போட்டு இது நல்லா சவக்க வறுத்துக்கலாம். இதில் விருப்பப்படுறவங்க உலர் திராட்சை போட்டுக்கலாம். நான் இதில் போடலை. எங்கள் வீட்டில் யாருக்கும் அது அவ்வளோவா பிடிக்காதனால நான் போடலை. முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை பொடிச்சு வச்சா மாவு கூட கலந்துடலாம். இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு, இந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நான் நெய்யை உருக வச்சுருக்கேன். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நெய் நல்ல சூடாக இருக்குது. ஒரு பக்கமாக ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது நெய். நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு எடுத்து உருட்ட வேண்டியதுதான். நல்லா அமுத்தி உருட்டினா நல்லா அழகான ஷேப்பில் வந்துடும்.